கடகராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சனி பெயர்ச்சி 2025 கடகராசி அன்பர்களுக்கு சனி பகவான் இந்த பெயர்ச்சி காலத்தில் எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகின்றார், அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமான பரிகாரத்தையும் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் கடகராசி அன்பர்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம். சனி பெயர்ச்சியானது திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி 29/3/2025 சனிக்கிழமை பங்குனி மாதம் 15ஆம் தேதி தோராயமாக இரவு 9:41 மணி அளவில் கும்பத்தை விட்டு மீனத்திற்கு பெயர்ச்சியாகிறார் சனீஸ்வர பகவான். மீனத்தில் மட்டும் 925 நாட்கள் பயணித்து செல்லக்குள்ளார் சனீஸ்வர பகவான். கடகத்திற்கு பாக்கிய சனி தொடக்கம் என்று சொல்லலாம். ஆகவே சனி பெயர்ந்து இந்த ஆண்டு தரக்கூடிய பலன்கள் மிகவும் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்றது. கடகத்திற்கு சனி பெயர்ந்து பார்க்கும் இடமாக 11, 3, 6ஆம் பாவங்களை பார்க்கின்றார். சனி அமர்ந்து இயங்கும் பாவமாக 7, 8, 9 இடங்களை இயக்க உள்ளார். கடகத்திற்கு பாக்கிய ஸ்தானத்தில் அமரும் சனி பகவான் எதிர்பாராத உன்னத பலன்களை தர கடமைப்பட்டவராக இருப்பார். உங்களுக்கு அஷ்டம சனி நிறைவு பெறுகின்றது. ஆகவே வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை அடைய போகின்றீர்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன அழுத்தம் மற்றும் உடல் தொந்தரவுகள் நிவர்த்தி பெறக்கூடிய காலகட்டம். தடைப்பட்ட காரியங்கள் இக்காலகட்டத்தில் எதிர்பாராமல் பூர்த்தியாகும். சகோதர சகோதரிகளில் இருந்து வந்த பிணக்குகள் நீங்க கூடும். குடும்பத்திற்காக சுப செலவுகளும் சுப காரியங்களும் நடைபெறும் காலமாக அமையும். புத்திரர்களுக்கு சுப செலவுகள் செய்யக்கூடிய நிலைகள் தரும். வீடு வாங்குதல், இடம் வாங்குதல் போன்ற சுப செலவுகள் தரும். சிலருக்கு இடப்பெயர்ச்சிகள் தரக்கூடியதாக அமையும். சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலமாக அமையும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் தரக்கூடியதாக இருக்கும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. திருமணத்திற்காக நீண்ட நாள் காத்திருப்பவர்களுக்கு இக்காலகட்டம் திடீரென நிச்சயமாகும். மறு திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் இக்காலகட்டம் வரன் அமையும். பொருளாதார விஷயத்தில் கவனம் தேவை. ஆன்லைன் மூலமாகவும் ட்ரேடிங் மூலமாகவும் பண இழப்பீடுகள் தரக்கூடியதாக இருக்கும். அதிக முதலீடுகள் கண்மூடித்தனமாக செய்ய வேண்டாம். தந்தைக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் தரக்கூடியதாக இருக்கும். தந்தையால் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் கைக்கு கிடைக்கப்பெறும். சிலருக்கு பழைய கடன்கள் அடைக்கப்படும் நிலையை தரும். சிலருக்கு புதிய கடன், வீடு, வாகனம் அமைய வாய்ப்புகள் அமையும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறு சிறு இடையூறுகள் தரப்படும். நட்பு வட்டாரங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சிறுவர்களுக்கு பழக்க வழக்கத்தில் மாற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் சிறு சிறு இடையூறுகள் வந்து நீங்கும். கடக லக்னமாக இருந்து சனி தசை நடப்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி நன்மையும் தீமையும் சரி சமமாக கலந்து தரக்கூடியதாக இருக்கும். கடக ராசியாக உள்ளவர்களுக்கு குரு தசை, புத தசை, கேது தசை, சுக்கிர தசை நடப்பவர்களுக்கு மனதளவில் கலக்கங்கள் தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கான பரிகாரங்கள்: சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிகவும் உன்னதமானது ஒன்று. வயதானவர்களுக்கு உடை தானமும் உணவு தானமும் செய்து வர சனியின் கெடுபலனிலிருந்து விடுபடும் நிலையை தரும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.